என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. வணக்கம். சரி, கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? மூதேவி டென்ஷன்ல வளராது. அது பேரு சோலார் பேனல். அட கன்றாவியே. சரி, ஓகே. இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா ஜாலியா? இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல. ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஏண்டா 2 பேரும் மனநோயாளிங்களா? எந்திரிச்சு போங்கடா. சரி, நான் பேசுறது ஃபன்னியா உங்களுக்கு தெரியும். பட் நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாவே சொல்றேன். தெரியலங்க என்னங்க. இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? ஆவாது இல்ல. ஏன் கேக்குறீங்க? இந்த கேள்வி என்னடா பண்றது? உங்களுக்கு பதில் வேணுமா? வேணாம். நீங்க கேள்வி கேட்டு நிறுத்தினாதான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீங்க கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்ப பதில் கிடைக்கும்? ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட 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 டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. முட்டா கிறுக்கு நாக்கிடுவாங்க போல. ஊர்ல இருக்கிற மொள்ள மாதிரி புண்டைகளை சேர்ந்து என்ன தானே நாட்டாமை படத்தில் வரும் பஞ்சாயத்து சீனில் தாத்தா நான் பார்த்தேன். சின்ராஷ கையிலேயே பிடிக்க முடியாது. தாத்தா நான் பார்த்தேன் என டயலாக் பேசி குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் மகேந்திரன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. பல்வேறு திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக வலம் வந்த மகேந்திரனுக்கு விஜயின் மாஸ்டர் திரைப்படம் பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது. கேள்வி கேட்பது நிறுத்தினால்தான் பதிலே கிடைக்கும் என வில்லங்கமாகவும் வித்தியாசமாகவும் அவர் உருட்டிய உருட்டு. மொபைல் ரீசார்ஜ் முடிஞ்சிடுச்சா, கம்பெனியிடம் கேட்டா உடனே ரீசார்ஜ் ஆகிடுமா என்று நெட்டிசன்கள் மீம்ஸ் போட்டு கலாய்த்து வருகிறார்கள். என்ற கண்ணு பார்த்த என கேட்க கரண்ட் இல்லாம ஒண்ணுமே தெரியல என மகேந்திரன் சொல்வது போல மீம்ஸ் போட்டு வருகிறார்கள். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. முதல்ல இந்த மாதிரி எலைட் தனமாகவும் இலக்காரமாகவும் பேசுறது நிறுத்துங்க மகேந்திரன். சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஆரம்பம். ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. மனுஷனாடா நீங்க எல்லாம். கனெக்ஷன் எங்க உன் சூத்துலையா கொடுப்பாங்க? இந்த வாரம் மகேந்திரன் வாரம். எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. சுன்னிய தெரியும் உனக்கு. சோலார் குமார். என்னடா பண்ற? எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. விஞ்ஞானி மகேந்திரன் தாக்கப்பட்டார். அவன் பாவோண்டா, அவனை விடாதீங்கடா. என்னப்பா ஒரு என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. அதெல்லாம் வேணாம். உன் பொந்தெல்லாம் வச்சு என்னால அலைய முடியாது. கொன்னுடாதீங்க, வச்சு பொறுமையா அடிங்க. பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இவனை விட்டுறாதீங்கடா. நன்றி, வணக்கம்.